தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. வங்கதேச ராணுவம் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து சிட்டகாங் நகரில் பீரங்கி ஹெலிகாப்டர் டேங்குகள் குவித்து வங்கதேச ராணுவம் போர் பயிற்சி ஒத்திகை செய்வதோடு அதன் பின்னணி குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை தொடர்ந்து அங்கு இடைக்கால அரசு அமைந்தது. இதன் தலைவராக முகமது யூனுஸ் உள்ளார். இவர் பொறுப்பேற்றதிலிருந்து இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனா நம் நாட்டுடன் நட்பாக செயல்பட்டு வந்தார். ஆனால் முகமது யூனுஸ் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிக்க தொடங்கியுள்ளார். அதோடு நமக்கு எதிரியாக உள்ள பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் சேர்ந்து செயல்படுவதில் ஆர்வமாக உள்ளார். குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டுடன் அவர் இணக்கமாக செயல்பட்டு வருகிறார். அது மட்டுமின்றி பாகிஸ்தானிடமிருந்து தனி நாடாக வங்கதேசம் உருவாக இந்தியாதான் உதவி செய்தது. ஆனால் அதனை மறந்த வங்கதேச இடைக்கால அரசு இந்தியாவை சீண்டி வருவதோடு பாகிஸ்தானுடன் நட்பு பாராட்டி வருகிறது. இதனால்தான் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமாகியுள்ளது. வங்கதேசம் தற்போது இந்தியாவுடன் வீரியமாக மோதலை தொடங்கியுள்ளது. எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. வங்கதேசத்தை பொறுத்தவரை இந்தியாவால் எளிதாக சமாளிக்க முடியும். ஏனென்றால் இந்தியாவின் பாதுகாப்பு படையை ஒப்பிடும்போது வங்கதேசத்தின் பாதுகாப்பு படைகள் அளவில் சிறியவை. இதனால் மோதல் அல்லது போர் என்று வந்தால் வங்கதேசத்தை இந்தியா எளிதாக வென்றுவிடும். இருப்பினும் தன் பலம் அறியாமல் இந்தியாவுடன் வங்கதேசம் மோதி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவுக்கு எதிரான மோதலுக்கு நடுவே வங்கதேச ராணுவம் புதிய பயிற்சியை தொடங்கியுள்ளது. வங்கதேசத்தின் சிட்டகாங் நகரில் வங்கதேச ராணுவ போர் பயிற்சியை தொடங்கியுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. வங்கதேசத்தின் சிட்டகாங்கில் ராணுவம், விமானப்படை, கடற்படை என்று முப்படைகளும் இந்த பயிற்சியை தொடங்கியுள்ளன. டாங்கிகள், பீரங்கிகள், ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக ராஜ்புரி ராணுவ பயிற்சி பகுதியில் 55 இன்ஃபன்ட்ரி டிவிஷன் சார்பில் பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் அந்த நாட்டின் ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான், விமானப்படையின் தலைவர் மார்ஷல் ஹசன் முகமது கான், கடற்படையின் தலைவர் அட்மிரல் நஸ்முன் ஹாசன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றுள்ளனர். இவர்களின் தலைமையில் இந்த போர் பயிற்சி என்பது தொடங்கியுள்ளது. இந்த போர் பயிற்சி என்பது வங்கதேசத்துக்கு தற்போது நிலவும் பதற்றமான நிலையை சமாளிக்கவும் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தற்போது வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மியான்மர் நாட்டை மையப்படுத்தி செயல்பட்டு வரும் அரக்கன் ஆர்மியில் அந்த நாட்டுக்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அதேபோல இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே மோதல் உள்ளது. இதனை சமாளிக்கும் வகையில் தான் வங்கதேசம் ராணுவம் பயிற்சியை தொடங்கியுள்ளது. அதோடு வங்கதேசம் தனது ராணுவம் உட்பட முப்படைகளையும் பலப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக பிற நாடுகளிடமிருந்து ஆயுதம் உட்பட ராணுவ தளவாடங்களை வாங்க முடிவு செய்துள்ளதாம். ஃபோர்சஸ் கோல் 2030 என்ற பெயரில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ராணுவம் உட்பட முப்படைகளையும் ஆக்டிவாக வைத்துக் கொள்ளும் முனைப்பில் இந்த போர் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.